மோர் வைக்கிற பையன் பொம்பளைதான். என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அது இருக்கட்டும். நேத்து மோர் வாங்கி குடிச்சியே, ஏன் காசே கொடுக்காம ஏமாத்திரி? இது நியாயமா? ஏன் கோலம் பொம்பளை அம்மா இழப்பா உனக்கு? மோர் தெரிவிக்கலாம் அம்மா இழப்பா உனக்கு? நான் கருப்பு வார்த்தை தண்ணி கட்டிக்கிறேன். ஆமா, கருப்பு வார்த்தைங்களா? நான் உனக்கு காசு கொடுக்கணும் சொன்னேன். ஆமா, கருப்பு தோட்டத்துக்கு தண்ணி கட்டிதான் கருப்பு தோட்டத்துக்கு காய்ச்சி வாங்கிட்டு கருப்பு தோட்டத்துக்கு வந்தா அங்கதான் காய்ச்சி கொடுக்கணும். எனக்கு தனியா வந்தா நான் கருப்பு தோட்டத்துல தண்ணி கட்டி இருப்பேன். கருப்பு தோட்டத்துல தண்ணி கட்டி இருப்பேன். நான் தனியா வந்தா என்ன சும்மா விடுவ நீ? பெரிய வீட்டு கூப்பா பையா குலக்கோணம் நன்னகரத்தில் வரக்கூடிய ஆருயிர் அம்மா காத்தாய் என்று சொல்லக்கூடிய ஆருயிர் அம்மா எமக்காக 100 கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு எங்குற்று வாழ்வுபடி இறைவனை பிரார்த்திக்கிறேன். இவங்கிட்ட பேசுறது கருப்பு தோட்டத்தை கூப்பிடுறேன். என்ன வாங்கி குடிச்சு ஏமாத்திட்டேன். என் தங்கச்சி வச்சிருக்கிறா, அவள் வாங்கி குடிச்சு பாரு, அவள் நல்லா இருக்கும். என் பேர் கிருஷ்ணவேணி. அன்னபூரணி போன வாரம் வாங்கி குடிச்சாரு. தங்கச்சி வச்சிருக்கிறான் அன்னபூரணி கிசான் இருக்கிறான். அவளை கூப்பிட்டு அவள் பேசுறான். என்னடா தம்பி உனக்கு வர என்ன வேணும் உனக்கு? என்ன பாப்பா விக்கிற? தம்பி மோர் தயிர் தம்பி. தயிர் விக்கிறியா நீ? சாதாரண மோர் தயிர் கிடையாது. கல்யாணம் ஆய் வைக்கும் தம்பி. திருமணம் ஆகணும்னா கண்டிப்பா திருமணம் ஆகும். குழந்தைலாம் கண்டிப்பா குழந்தை வரும் தம்பி. அம்மா வேலை செய்து இந்த மோர். ஆமாடா தம்பி. தயிர் வேலை வருது. அருமையான மோர் வேலை செய்யுது. வேலை செய்யுது. தயிர் எல்லாம் வாட்டமா தான் விற்கிறா. என்ன தம்பி வேணும் உனக்கு? ஒண்ணு தயிர் ஏமாத்திருந்தா வேலை விற்கிறா. 1.25 ரூபாய் ஒரு வழக்கு. வழக்கு தானா? ஒரு வழக்கு 1.25 ரூபாய். 1.25 ரூபாய் வழக்கு. 6 ரூபாய் தம்பி, 7 ரூபாய் பிள்ளை. வழக்கு 1.25 ரூபாய். இவ வழக்கு 3 ரூபாய். இவ வழக்கு கொஞ்சம் பெருசு. சரி, பழைய வழக்குனா புது வழக்கா? பழைய வழக்கு தான். மாமா வழக்காது. ஆமா, மாமா வழக்கு தான்.
ஓவாளிக்கு நல்லா இருக்குமா? அது அப்புறம் போர்வைக்கு போனோம் பார். மூலையில பேசிக்கிறாங்க. என்னன்னு பேசிக்கிறாங்க பாப்பா? ஏன்னா என்ன பேசுறாங்க? அசுவாதமா இருக்காங்க பார். ஆமா, அந்த அம்மா வீட்டுல அழகான 2 ஆண் குழந்தை இருக்குதான். சரி சரி சரி. அதுவும் சின்ன பையங்கிறான் பார். அவன் மூக்கு சொல்லி போய் விட்டுன்னு சின்ன பையன் அழகா இல்ல. இல்லையா மூளை பேசிக்கிறாங்க. சரி, அப்ப மூளை பேசிக்கிறாங்க. அழகா இருக்கிறான் பெரியவன் தான். ஆமா. அப்படின்னு ஏன்னா நமக்கு தான் பிள்ளை இல்லை இல்லையா? மகாராஜேஸ்வரி மகாக்கண பொருந்திய புலக்கணம் நன்னகரத்தை வாசரக்கூடிய ஆர்வீர் அம்மா காத்தாய் அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் இது கோபால பெண்கள் 3 பேருக்குமே இத 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஓர தூக்கி நடந்து நடத்து கொடுத்தாங்கன்னு சொல்லு. அவங்க குடும்பத்தில் மோர் தயிர் பெட்டி வைத்து வாழ்வார பெண்கி மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குடிய சம்பத்தா வாழ அம்மனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அவர் கொல்லிக்கு போனப்ப எங்க மோர் வாங்கி குடிச்சாரு அவரு. ஆண் குழந்தை இருக்குது. சின்ன பையன் அழகா இல்ல. ஏன்னா நமக்கு தான் குழந்தை இல்லை இல்லையா? அதனால அந்த குழந்தையை பார்த்து நம்ம ஆசை தீர்த்துக்கலாமா? சரி 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 சரி. அதனால இப்ப அசோதம்மா வீட்டுக்கு போலாமா? நல்ல நேரத்தில் ஆர்வீர் அம்மா எங்க அம்மா காமராஜ் பேரினால் இது 50 ரூபாய் எமக்காக கொடுத்திருக்கிறது. அவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வும் குறையுள்ள செல்வத்தோடு இன்புற்ற வாழ்வுடைய இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். மகிமேலே படுத்திருக்குது. அண்ணா போய் நவுந்து போடு. ஏ பண்றமா பண்றமா தூக்கி விடாத. டேய் ஏ பண்றமா நவுந்து டேய் ஐயோ எப்பா எப்பா ஓட்டு வளர்ந்து ஒரு தாளு கதை பிடிச்சு ஆமா பூமங்கமா ஏய் எங்கியோ ஆமா, இப்ப போய் நவுந்து போடு போ. வாங்கம்மா. நீங்க வாருங்கள் கோபாலம் மதரே உங்க புருஷன் விஷயம் தானா? உங்க வியாபாரம் லாபம் தானா? உங்க வியாபாரம் லாபம் தான். அந்த காலத்துல அடுப்பு மூட்டி நெல்லி வைக்க போவாங்க பொம்பி அடிக்க. அப்படி சிரிக்கிறீங்க பாரு அப்படியா புள்ளைய பார்த்து அப்படியா காலக்கே போட்டு போறாங்க. அது குடிக்கிற பால் அந்த அளவு ஏறி போகுது. ஆமா வணக்கம்மா. நல்லா இருக்கும்மா. எங்க தேடி வந்திருக்கீங்களே என்னம்மா காரணம்? அம்மா என்ன ஒரு குழந்தை இருக்கு பாரு. நாங்க போர்வைக்கு போன ஊர் இல்ல, ஊர் மேல போனாங்க. அது போகும்போது அங்க பேசிக்கிறாங்க. ஒரு 2 புள்ள இருக்கலாமே, அது சின்ன பையன் ஊழ ஒழுகு புட்டி வச்சு கிடக்குதான். அது நல்லா இல்லையா? சின்ன பையன் ஊழ ஒழுகுது, மூக்கு சரி ஒழுகுது, அது சரி கிடையாது. பெரிய பையன் அம்மா அப்படி பார்க்க 16 கண்ணி வேணுமா பெரிய மகனை பார்க்க. அதனால பார்க்காத வந்து பெரிய பையன் அது ஈத்தா போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க பாரு. அது 100 நாளைக்கு ஒண்ணு நீ சொல்லுமா. குழந்தை பார்க்க புள்ளிகள் வாங்கி பேசுங்க. என் பிள்ளைப்பா இங்க உட்கார்ந்து இருக்க ஜனம் பூரா என் பெரிய பையனை பார்க்கதான் உட்காந்துக்கிட்டா. பெரிய பையன் ஆமா அதான் அம்மா பேசிக்கிறாங்க. ஒரு வாய் விடாது சுத்தி போடாதுக்கு கண்ணாடி வந்துடும். நிறைய சுத்தி போடு.
சரி போட்டோம். 3 நாய் பேர் சுத்தி போடு. சரி என் பெரிய பையனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? என்ன வாங்கியா? ஐயோ ஐயோ அம்மா சொல்லு. வேலி வடை. ஓ வேலி வடை. தர அந்த தோசை. வேலி ஓரமா கிடைக்கும் அது. வேலி வடை. வேலி வடை. அப்புறம் தர தோசை. தோசை. தர தோசை. வண்டு ஊட்டுன பழம். ஓ வண்டு ஊட்டுன பழம். வண்டு ஊட்டி போவான பழம். இதெல்லாம் அம்மா இது எப்படிமா இருக்குது? நீங்க என்ன கூத்து பாக்குறீங்களா? அது என் பெரிய பையனுக்கு மட்டும் தானா? பெரிய பை 250 ரூபாய். 1 கிலோ 250 ரூபாய். நடந்து வாங்கி வந்துருவோம் உன் புள்ளைக்காக. அம்மாவா சாப்பிடுவாங்க. சரி சரி இரு. இப்ப உங்களுக்கு எந்த பையனை வேணும் முதல்ல? பெரிய பையன் பெரிய பையன் என்ன காட்டியா? அப்படியா? ஆமா சரி சரி இருங்க. அந்த பாப்பா இந்த கை காட்டி இருக்கிற கரியா ஏய் வரமா ஏய் ஏய் வரமா ஏய் ஆமா என்ன ஆமா ஓமா புரா பாவம் எங்க அண்ணன். ஆமா. ஏய் அடுத்து ஊமி தானே இருந்தா? வந்து ஊமி தானே இருக்கணும். கெசி கைதா தூக்கி கிடக்குறா ஏய் ஆமா. ஆமா கொஞ்சம் பார்ப்பதற்கு 12000 பேர் கோபால பெண்கள் வந்திருக்காங்க. என்ன வாங்குறதுக்கா? 12000 பேர் ஓடியா. கோபி ஸ்திரீகள். ஓபிசிட்டியா? ஓ நாராயண கோபால மாதர்கள். எனக்கு என்ன ஓர? ஏய் உனக்கு சொந்த அத்தைக்கு அவங்க. அத்தோரியா? ஆமா வா. ஏய் அவ கல்யாணம் வரல. ஏய் இன்னும் வேதி வாடிங்க நடுவுறீங்க. நான் ஒரு வடை வச்சிக்கிறேன். பொத்த வடை வச்சிக்கிறேன். வா. அத்தோட ஊபிராயோ? சரி சரி என்ன போய் திடீர்னு காட்டாத. கொஞ்சம் கொண்டு திடீர்னு காட்டக்கூடாது. ஆமா. ஏன் அண்ணாரு விட்டு அவன் கண்ணாடி போட்டு வருவேன். அண்ணாரு விட்டா ஊத்து விடும்போது அண்ணியா போதுமா? அவன் கண்ணாடி போட்டு நீ மூத்திர விட்டா தனியா போகுது. நீ பேருமா கட்டி வச்சா முடியுமா? என்ன அரிசி போ. கம்பியில போட்டு அரிசிட்டு வா. டிஸ்ட் போட்டு இருங்கடியா. டிஸ்ட் போட்டு வரலாம். ஏமா புள்ளிட்டாட்டியா? என்ன இது ஆனை குட்டி அடிக்குது. என்ன மச்சி எடுத்துக்கிறேன் மச்சி போட்டு மச்சி சொல்லுவாங்க. என்ன மச்சி எடுத்துக்கிறேன் புள்ளி பாரு ஆசையா வந்துடுறாங்க. அவளை வந்து மச்சி வைக்க புள்ள நாங்க வெக்கி போவாங்க நாங்க. மக்கள் புள்ள பேத்த பூரி பாட்டுங்க இது பூரி பின்னா பேச்சு ஆயிட்டு தெரியுமா உனக்கு? புள்ள பேத்த போத பூரி பிள்ளைங்க. சரி அதை விட என் பையன் என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? கோபால மாதர்னு சொல்றீங்க, எனக்கு என்ன முறையா வேணும்னு கேட்டான். அடா பூரா பேரும் சொந்த அத்தடா உனக்குன்னு சொன்னேன். வெக்கமா போச்சான். பெரிய தோத்துறான்னு சொல்றதானே? என்ன பெரிய தோத்து நடா தோத்துறான்னு சொல்ல அவன் மேல தான் பாஸ். பெரிய அத்தை சின்ன அத்தை அக்கா வந்து சொன்னேன். அவங்க எனக்கு என்ன முறையா வேணும் அப்படின்னு கேட்டான். அவங்க சொந்த அத்தடான்னு சொன்னேன். அப்ப எனக்கு வெக்கமா இருக்குதுமா, என்ன திடீர்னு கொட்டி காமிக்காத, என்ன மறைச்சு கொட்டிக்கிட்டு போ அப்படின்னு பாக்குறீங்களா? காட்டுமா. Hey,
அழுவு சொன்னீங்களே பெண்டுகளா இந்த ஆணை இந்த செலா கட்டி கண்டிங்களா அடிச்ச சிக்கியா இருக்கா டேய் அந்த ஆளு எரிஞ்சு நைஸ் பண்ணதான் அது அண்ணன் வந்தான் அது சின்ன பையனை பார்த்து ஓடி போடாதான் அந்த பையனை பார்க்கலாம் சின்ன பையனை பார்த்து போயிடலாம் அது தகவல் என்னால பாத்துக்கிட்டு இந்த அசோக் ஒரு வழி பாத்துட்டு போ பண்றாமா நீ மாமா ஓத்து ஓத்து அடிச்சு ஆமா அடிக்கிற கைதான் அணிக்கும்பா நீ அழகா இருக்கிற நீ அழகா இருக்கிற உன் தம்பி எப்படி இருப்பான் ஐயோ அம்பி ஊக்கு சரி ஓய்டும் இது கோயிவாங்க ஏன்டா தம்பி நல்லா இருக்க மாட்டானா அம்பியே ஊக்கு சரி ஓய்டும் நல்லா இருக்க மாட்டான் உனக்கு கோயில சரி உன் தம்பி நாங்க பாக்கணும்டா அனுப்ப அவசரம் அம்பி ஆகுனா எனக்கு ஊத்தாவுடு உனக்கு மொத்தமா குடுறி மொத்தம் குடுறி அவனுக்கு ஏய் யாரு ஆடுடியாத்தா ஏண்டா பலராம் மாமா ஓ நீ காட்டியா ஆடுறேன் ஓ பாப்பால கண்ணை காட்டுவியா கண்ணா ஆடுறான் அம்பி ஆடணுமா அவனை ஊத்தாவுடு காட்டியா ஊத்தா எல்லாத்தையும் ஆடுவான் ஏய் தெரியாதா நீயா உயிரை ஊத்து ஆரி நான் ஆட மாட்டேன் மாமா என்ன ஓட்டு அடிக்கிறேன் சரியா அவடு நீட்டாச்சா அம்பி ஆடுமா தம்பிங்களா இங்க ஓகுங்க இங்க உட்காந்துக்கிறோம் சொல்ல வேலம்மா அதுவியா யார் அத்தை வந்து நம்ம அக்கா அத்தை வாங்க வணக்கம் வாங்க அத்தை வாங்க அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா அத்தை சொல்லுங்க அழகா இருக்க சரி ஆனா எங்க வீட்டுக்கு வரியா உங்க வீடு எனக்கு தெரியாது எங்க வீடு தெரியாதா ஆமா 34 நம்பர் வீடு சரி அதோ வழியிலே புளியா மரம் இருக்கும் புளியா மரம் வாசல்ல ஒரு பஸ் கட்டி இருக்கும் சரி அதான் என் வீடு சரி அது வீட்டு வாசல்ல ஒரு நாய் கட்டி இருக்கும் சரி. ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த வந்து கட்ட ஓட்டு வீடு சரி நீ மட்டும் தான் வரணும் அத்தை தெருவுல விநாயகர் உன் நம்பர் என்ன 9 நம்பர் இருக்கும் 9ஆம் நம்பர் வீடு விநாயகர் சிலை தெரு விநாயகர் சிலை வேப்ப மரம் வேப்ப மரம் இருக்கும் அதுதான் எங்க அட்ரஸான வீடு ஆனா நீ மட்டும் தான் வரணும் தம்பி இருக்க கூடாது நீ மட்டும் தான் வரணும் உனக்கு நான் மட்டும் வரணும். அண்ணா உன் தம்பி மறந்து கூட்டிட்டு வந்தாரு அவனுக்கு வீடு தெரியாது ஆமா ஆமா உன் அண்ணனுக்கு தெரியாது நான் மட்டும் வரணும் நீ மட்டும் அது அந்த வீடு தெரியாது நான் திருட்டுத்தனமா நான் மட்டும் ஏராளமா பால் நீ 9 வீடு வீடு வீட்டுக்கு முன்னாடி ஓப்ப மரம் பக்கத்துல ஒழினாயி சரி வாங்க சரி போய் வரேன்டா ஆமா வாங்க வாடா வாடி வாடி மோர் கடைலாம் நம்ம பால் தயிர் வியாபாரம் பண்ணக்கூடிய வழக்கம் உருளி வீணா போட போறான் பிரி பிரி பாலா போடியா ஏ கடைக்கு பாப்பா கைதுல புரியாதா ஏ பத்துமா யாரும் எடுப்பாங்க சாப்பிடுவாங்க அது கண்டிப்பா வாங்க மோர் கடையா
கடைசி எடுத்து உருளி வைக்கிறேன். அண்ணா வாங்க. 8 அடுக்கு உருளி வச்சாச்சு. அண்ணா நம்ம கோபால மாதர்கள் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. தயிர் பால் நெய் மோர்லாம் இருக்கான். ஆமா நீ வரியா? வா, வா. எட்டாவது உயிர் வச்சுக்காத. சரி சரிங்க வாங்க. அண்ணா நீங்க குனிங்க. உன் மேல ஏறி அந்த உரியில இருக்கிற தயிர் ரெண்டை எடுத்து உனக்கு நான் கொடுக்குறேன். இத உரி அடிக்கின்றான் கண்ணன் தயிர் அடிக்கின்றான். இத உரி அடிக்கின்றான் கண்ணன் தயிர் அடிக்கின்றான். சாப்பிட்டு அண்ணா நீ என்ன பண்ற? நான் உலா சோட போறேன். இந்த ஆம்பளை உலா வச்சு எங்க ஒண்ணு அடிக்கிறியா? ஏ பாம்பு பாம்பு அது அப்படியே வயவயின்னு போயிட்டு இருக்கிறீங்க. வயவயின்னு போயிட்டு இருக்கிறீங்க. என்ன போச்சு நடந்து தெரியல போறது தெரியல பாப்பா. தெரியல போறது. அம்மா கடை கடை நடக்குது. கண்டி கண்டி ஐயோ 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 கண்டி ஐயோ ஐயோ எட்டி வச்ச சட்டிய யாரை எடுத்து உடச்சிட்டு போயிறாங்களே என்ன பண்ணலாம்? ஏண்டி இங்க பாத்தியா? இது ஒரு அழகான பாதம் பணிஞ்சிருக்கிறது. ஐயோ இது யானை கால் மாதிரி ஒரு பாதம். அழகான ஒரு பாதம் ஆன மாதிரி ஒரு பாதம் இருக்கு. டேய் யாரு வந்திருக்குது? யாரு? பலராமனும் கண்ணனா வந்திருப்பாங்க. அந்த அழகானிக்கிற பாதம் கண்ண. ஆமா அது எருமாடு மாதிரி இருக்குது பாரு. அது பலராம. ஏண்டி என் பாவாடிக்குள்ள பாம்பு வேற விட்டு போய்க்கிறாங்க. பாம்பு விடுறாங்க. புள்ள பூச்சி வேற விட்டாங்க. வாசல்ல இருந்த பாட்டை கட்டிட்டு வேற அவுத்துக்குறானுங்க. போய் அசோதிக்க சொல்ல. அவளை போட்டு ஒரு வழி ஆக்குறாங்க. அம்மா பால் தயிர் மோர் எங்க மாலை சட்டி எங்க மோர புறா குடிச்சிட்டு தூக்கி கிடக்குது அது மாட்டு. பால் தயிர் சட்டி திருட்டு புள்ளை பத்தி வச்சுக்கிறேன். திருட்டு புள்ள பசங்க எங்க வீட்டு பால் தயிர் மோர் திருட்டானுங்க. யாரு? திருட்டு புள்ளை பத்தி வச்சுக்கிறீங்க. பசங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து அது சட்டி ஓடுறது கூட வருது போல நானு. என் மாமியா குத்து பண்ண பழைய சட்டி, என் மாமியா சட்டி ராஜான சட்டி. அந்த சட்டி
வருஷம் இந்த கழுவி எடுத்து அன்னபூரணி நீ கூப்பிடாதீ நீ இந்த நித்திரை கலையவில்லை மாதவே அதன் நெத்தையில் உறங்குகின்ற அத்தீதரே அப்பட்டு மான பொய்யை தப்பாமல் பேச வந்தேன் என் பிள்ளைங்க இன்னும் படுத்து எடுத்து விட்டு எழுந்திருக்கீங்களா? என்னம்மா பூரா வெறுங்கடி பேர் சொல்லுவாங்க உன் புள்ள லட்சணத்தை நீ புள்ள பத்து லட்சத்தை சொல்லுவாங்க அவங்களை ஏண்டி நான் போய் கேட்கணும்? புள்ள பெத்தவளுக்கு தெரியும் புள்ளைய பத்தி. இப்ப என் பையன் உங்களுக்கு எந்த கொஞ்ச நேரத்துல தூங்க வராது நெஞ்சு நெஞ்சு என்னடா ராத்திரி ஒரு 3 மணிக்கா ராத்திரி 3 மணிக்கு நீ அப்பா என்ன நீங்க அப்பா நீ ராத்திரி என்ன நீங்க அத்தைங்க அடிச்சு எப்படி கேட்டுச்சா நான் என்ன சொல்றேன் இங்க பாருடா நாங்க பண்ணதுல ராத்திரி மாடு கண்ணு போட்டுது அத நானும் அப்பாவும் போய் சீர் பண்ணிட்டு வந்தோம் அதை விடு இப்படி பாரு ஆடு அனுபவிச்சா நீங்க அனுபவத்து ரெடி ஆனீங்களா ஆமா சரி கோபால மாதிரி வீட்டுக்கு நீங்க போய் தயிர் மோர் பால் வெண்ணெய் திருடினதாவோ அவங்க அத்தனை பேர் பஞ்சாயத்து வராதுடா நீங்க அத்திமா நாவோல என்ன நான் போகலன்ற அத்திமா நாவோல எப்படியா நானும் அம்பி கோபால மாதிரி வீட்டுக்கு இல்ல நானும் தம்பியும் கோபால மாதிரி வீட்டுக்கு போகவும் இல்ல அங்க கோபால மாதிரி அடுத்து ஊம்பு இல்ல அங்க கோபால மாதிரிகள் படுத்து தூங்கவும் இல்ல அம்பி என் மேல ஏறி அந்த எண்ணெய் எடுத்து இல்ல தம்பி உங்க புளிய வச்சு உங்க மேல ஏறி தயிர் வெண்ணெய் எடுக்கவும் இல்ல அம்பி எடுத்து ஆயில ஊட்டும் இல்ல தம்பி பையன் வெண்ணெய் எடுத்து வாயில ஊட்டவும் இல்ல அம்பி அந்த ஆணையை போட்டு உடைக்கவும் இல்ல தம்பி அந்த பானை சட்டியை போட்டு உடைக்கவும் இல்ல அம்பி அந்த கனிக்குட்டி அவுத்து உள்ள ஓ தம்பி கன்னிக்குட்டி அவுத்து அந்த மாட்டுக்கிட்ட விடவும் இல்ல அம்பி ஒரு அத்தை ஆவல ஆம்பு குட்டி எடுத்து விடும் இல்ல தம்பி ஒரு அத்தை பாவாடை உள்ள பாம்பு குட்டி விடவும் இல்ல ஆனும் அந்த ஆவல உள்ள வச்சு விடும் இல்ல நீயும் புள்ள பூச்சி பாவாடை உள்ள விடவும் இல்ல அத்திமான ஓல அப்படின்னா போற கடைசி அடுக்கா சொல்லி வந்துட்டா என் பையன் மொத்தத்துக்கும் போகல நடுவாத்த நான் அந்த நீதான் அடுத்து ஊமிடுங்க ஆத்திரிய ஆனா அம்பியா அண்ணன் நீங்க என்ன பண்ணீங்க ஆளாவோட மட்டும் அம்பிதான் ஒரு விடுவா கண்டிங்க இந்த கோபால மாற்ற வீட்டுக்கு போனேடா யாரு எச்சாடு அனாவசியம் புள்ள மேல வீட்டுக்குள்ள போய் என்ன வாயார அடி அடி சாப்பிட்டா இது ஒரு குமிக்கு அவ இல்ல இந்த பைக்கு பல பல்லு போட்டு ஏய் ஏய் அறிவா ஏய் நான் என்ன சொல்றேன் சின்ன புள்ள கூப்பிடு ஞாபகம் பேசு அம்மா கோபால மாதிரி வீட்டுக்கு நீங்க போய் வெண்ணெய் தயிர் மோர் பால் திருடி தின்னதா எல்லாரும் சண்டைக்கு வராளுடா கோபால பெண்கள் வந்திருக்காங்க அம்மா அவங்க வீட்டுல போய் வெண்ணெய் தயிர் மோர் திருடி தின்னீங்களாமே அம்மா ஓ நம்ம வீட்டுல தயிர் இல்லையா வெண்ணெய் இல்லையா நெய் இல்லையா மோர் இல்லையா நாங்க அங்க போக போறோம் அதானே அம்மா இது கருதுறீங்க நீ வரலையா நீங்க வந்து சத்தி வாடிக்கல நீங்க ரெண்டு சாப்பிடலீங்க
அம்மா அம்மா நான் போயிட்டு இருந்தேனா அந்த நேரத்து அந்த வீதி வழி போகும்போது இவள் வெண்ணெய் காரன் மாலா கண்ணா யார் சொன்னவா? அத்தைதான் இவளா? ஆமா ஏன் பண்ண என் பையன் தெருவுல போகும்போது கொஞ்சம் கூப்பிட்டாளடா. ஆமா கூப்பிட்டு என்ன பண்ண உன்னவா? என்ன அத்தைன்னு கேட்டேன் கண்ணா எங்க வீட்டுல வெண்ணெய் தயிர் பால் மோர் எல்லாம் இருக்கு பாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நான் உள்ள போனோமா உள்ள போன உடனே அப்படியே கதவு சாத்திட்டான் இவளா? ஆமா புளிச்சி புளிப்பட்டா அது கதவு சாத்தி என்ன பண்ண? கதவு சாத்திட்டு இந்த காமன் கதை தீரும் என்றால் அம்மா என்ன கட்டி பிடிக்கல ஏடி வேலை நஷ்டத்துல அம்மா மைனர் பசங்க இருக்காங்க இந்த கோயில் கட்டி பாக்குறேன் ஐயா மைனர் பசங்களும் பரிமாறும் போது சலிக்காக பரிமாறுறாங்க கொஞ்சம் கூட மனம் தோணாத அந்த மாதிரி அம்மா மைனர் இருக்கிறாங்க வீட்டுக்கு போய் நோட்டம் வைக்கத்தானே அம்மா ஏன் கேட்டா ஒரு வருஷத்துல இப்படி விசித்திரமா செய்திருக்காங்க 1 கோடி ரூபாய் ஒரு நிமிஷத்துல கொடுத்துடலாம் ஆனால் இந்த ஊர் ஒற்றுமை எல்லோருடைய உழைப்பு இல்லைன்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்க அதனால் ஒற்றுமையா இருந்து அப்பொழுதே சொன்ன எல்லாம் ஒற்றுமையா நடத்தணும் சொல்லிட்டு அந்த ஒற்றுமையோடு பாடுபட்டு இந்த எம்பெருமான் கோயிலை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிராமவாசிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கிருந்து பிறந்து வெளியில போனாங்க அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க சந்தோஷம் எல்லோரும் உறவினர்கள் ஆமா யார் யார்கிட்ட போனது இல்லைன்னு சொன்னதே கிடையாது அப்படி இல்லாமல் வெற்றியுடன் நடத்தி முடித்த இந்த கிராமவாசிகள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ என்பருமான பிரார்த்தனை அதுதான் இந்த கண்ணன் ஜனம் நாடகமே ஈதியில அறுந்து வரும்போது நடந்து வரும்போது பெரிய வார்த்தைல என்ன சொன்னா உள்ளார வீட்டு வந்து உச்சில ஒத்த கூட வராமா அதெல்லாம் எடுத்துருக்கோம் அம்மா அழுவு போயாது என் பையன் உங்க வீட்டுல திருடினார்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க கையும் களவுமா கட்டி கொண்டு விட்டு வந்தா அன்னைக்குதான் நம்புவனே தவிர இது வரைக்கும் நான் நம்ப பொருளோடு ஆளை கை களவுமா கட்டி எடுத்துனாடி அதுக்காண்ட போயிட்டு அம்மாட்ட அண்டி வரடா வாயா உண்டா அடி வாயா உண்டா அம்மாட்ட அடி வரடா மூத்த அடிக்க போய் உதவாங்க மூடு பாப்பா அவன் இல்லன்னு சொல்லி ஏமாத்தானவன் சின்ன விஷயம் கண்டவனும் ஆமா ஒண்ணு விஷயம் சின்ன மறந்தானவன் கண்டிப்பா மறுபடியும் வருவான் கண்டிப்பா வருவான் இன்னைக்கு நைட்டு வாழ்த்தை கடிச்சு எட்டி மேல வைக்கிறோம் தூங்க கூடாது நடிக்கணும் முடிஞ்சாம போட்டு அரக்கல நீங்க அண்ணாங்க வா இங்க வாடா கோபாலமா உனக்கு தயிர் பால் வேணா வேணுமா நான் சொல்ற மாதிரி அவனுக்கு தெரியாத துணித்தனமா நம்ம பக்கத்து வீட்டு பங்கா இருக்காம எப்படி 6 மாதம் முழுவதுமா மாசமா இருக்காங்க
அத போல உன்னை மாற்றி இட்டு போய் நாங்க மாற்றி போக கொடுப்பேன் நம்ம பக்கத்து வீட்டு பங்காறு மாதிரியே இருக்கிற அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி இத உரி அடிக்கின்றான் கண்ணன் ஐயா பக்கத்து பங்காட்டம் குடிக்காரன். சரி சரி அவளே கேப்பா. ஏய் பாப்பா ஏ பங்கார ஏன்டி இங்க வந்து பார்த்தா ஊத்துக்காத ஒரு குதிக்காதான். சரி சொல்லு ஊருக்கார குடிக்காரன் குதித்து குதித்து வந்து அடிச்சுதான். ஓ அடிக்கி பயந்துப்பா நம்மளுக்கு பட்டுக்கிறா இல்லடி அடிச்சு ஊக்குல ஆயமாயிடுச்சு. ஓ அதனால நீ விக்குது நீ விக்குதா என்ன எப்படி இருக்குதுன்னு பாக்குறேன் காயத்தை காத்து. இது ஏன்னா பலராம குரல் மாதிரி இருக்கு அந்த மாதிரி எங்க போயிட்டா அந்த கண்ணா பையா கண்ணா வாங்க அத்த வாங்க வாங்க
அம்மா வெயிட்டா பேசினாலே அந்த தக்காளி அம்மா வச்சு சொன்னாலே அவன் மயிரை பிடிப்பாலாம் ஓடிடுச்சு அவன் மக்கள் அடிப்பாலாம் ஓடிடுச்சு இல்ல யாப்புல இல்ல யாப்புல வீட்ல அந்த ஊர் வியாபாரம் போல மாடு சட்டி அடிச்சு போச்சு ஊரை விட்டு ஊர்ல போறேன் என் பிள்ளைகள் உங்க வீட்டுல வந்து எவ்வளவு பொருள்களை நாஸ்தி பண்ணிட்டாங்க. நாஸ்தி செய்தார்களோ ராஜா வீட்டு புள்ளவே தான் இந்த அக்குறும் பண்ண கூடாது நீங்க. ராஜா வீட்டு பிள்ளைன்னு இல்லம்மா. இப்ப நீங்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே, நீங்க போயிட்டா இந்த நாட்டுக்கே அழகு தராது. அதனால என் பிள்ளைகள் எவ்வளவு நஷ்டம் செய்தார்களோ அத்தனையும் உங்களுக்கு வேண்டியது எவ்வளவு அழுத்து போச்சோ அந்த ஈடு கட்டி அம்மா உங்களுக்கு அஷ்டமான பொருள்களை அதுக்கு வேண்டிய திறமையை கொடுக்கின்றேன். நீங்க தயவு செய்து இனிமேல் என் பிள்ளைகள் உங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. சரி அம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா இப்போ எங்களை விட்டு நீ போக வேண்டாம். எங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எங்க நாட்டை விட்டு நீ போக உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சோ அனைத்து நான் பொறுப்பு. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் சொல்லுங்க, அத்தனையும் எனக்கு கொடுத்துறேன். போதுமா? சரி சரி. மகாராஜேஸ்வரி மகாக்கணபுரத்தி பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் முருகன் தர்மகர்த்தா, கோவில் தர்மகர்த்தா முருகன் அவர்கள் பெரும் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் எமக்காக ஒரு கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் அப்பா என் தாய் அம்மா இருக்கு அசோதை கண்ணா, நீ கோபால மாதர் விட்டு தயிர் பால் வெண்ணெய் திருடலாமா அப்படின்னு உரலில் கட்டி அடித்தான். நான் உருண்டுகிட்டே வந்தேன். என்னுடைய பாதம் உங்கள் இருவர் மீது மருத மரமா இருந்த மணிக்கிருப நல கோபன் உங்கள் சாபம் நீங்கி விட்டது. போயிட்டு வாங்க. நீங்க இனிமேல் இங்க இருந்தா திருட செய்யும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மாடாடுதான் மேய்க்கணும் இனிமேல். நீங்க அம்பி மாட்டாடுமா, நான் போடுமா. நீ என்ன பண்ண குண்டா நிறைய தைச்சிட்டு சரி சரி. அப்படி நீங்க மாடாடு மேய்க்க சென்றால் பண்றமா சொல்லுங்க. கிழக்கு மேற்கு தெற்கு. கிழக்கு போகலாம், மேற்கு போகலாம், தெற்கு போகலாம். வடக்கு மட்டும் போவே வட திசை போக கூடாது. ஆமா, அடுதோசி போக கூடாது. ஓ, அடுதோசியா போக கூடாது. இன்னும் சட்னி சாம்பார் வைக்கிறதுல வட தோசை போவானாங்க. சரிமா, கழுத வட திசை. புரியுதா? வட திசை மட்டும் போயிட்டு வரமா. இத குண்டு மாலைகள் அண்ணா அருமையா. இத மேற்கு
கிழக்கு மேற்கு தெற்கு ஆமா. போயிட்டோம் வடக்கு மட்டும் போறேன் தம்பி அம்மா அண்ணா இந்த மடுவு அது காளின்னு சொல்லக்கூடிய பாம்பு யார் வந்தாலும் எடுத்து விடுங்க அதை அடக்கி நாட்டியம் செய்தேன் அதனால் எனக்கு காளிங்க நிறுத்தனன் அப்படி என்று ஒரு பெயர் சரி வா 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 இனிமேல் யார் வேணாலும் அக்கா பாப்பா எல்லாம் அவுத்து வச்சுட்டு தனியா வந்திருக்கிறோம் ஒரு பிறந்த மணியா குளிக்கிறோம் நம்ம இப்போ என்ன இந்த காளிங்க மடுவில் இருந்த காளிங்கன்றிய சரி காளிங்கன்ற பாம்பை கண்ணன் கொண்டுட்டான் அதனால பயம் இல்லாம குளிக்கலாம் சுதந்திரமா குளிக்கலாம் அப்படியே போட்டுறோமா நம்ம தளத்தில் ஆடுவோம் நாங்கள் தளத்தில் ஆடுவோம் தளத்தில் ஆடுவோம் நாங்கள் தளத்தில் ஆடுவோம் தளத்தில் ஆடுவோம் நாங்கள் தளத்தில் ஆடுவோம் தளத்தில் ஆடுவோம் மஞ்சள் அரங்கனே மதுரைய புத்தனே மஞ்சள் அரங்கனே மதுரைய புத்தனே ஆடி தரடா எல்லாம் தண்ணியால ஏண்டி குளிச்சாச்சு சரி வரிசையில எடுத்து கட்டிக்கலாம் இரு அண்ணா அதோ பாத்தியா யாரு கோபால பெண்கள் ஒரு காலத்து இந்த குட்டிகள் எல்லாம் கூடி குளந்தனில் குளிக்க கண்டேன் குட்டிகள் எல்லாம் கூடி இப்ப குளத்தண்ணில் குளிக்க கண்டேன் அப்போ சட்டி வண்ண திருடினேன் என்று என்னை ஜாடினார் மத்தாள் அப்போ சட்டி வண்ண திருடினேன் என்று என்னை ஜாடினார் மத்தாள் அப்போ இந்த பத்திய முண்டகள் சேலை பரந்தாமன் எடுக்க வேண்டி பட்டி முண்டைகள் சேவை இந்த பரந்தாமன் எடுக்க வேண்டி அடவாரி சுருட்டி எடுத்தேன் சேலையதனை வாரி சுருட்டி எடுத்தேன் பாப்பா குளிச்சாச்சு ஐயோ பாப்பா சேலையை காணாண்டி போட்டோம் காணாண்டி ஒண்ணு கூட ஐயோ இப்ப எப்படி போறது இப்படியே போக கூடாது ஊருல ஆவலை பார்க்க மாட்டாங்க அப்புறம் ஏண்டி அங்க பாரு அத ரீமார் குயிலோ சத்தம் கேக்குது குழல் புல்லாங்குழல் கேக்குது இத பாத்தியா அந்த காய் தடம் அந்த கண்ணனுடைய காலடி தடம் தெரியுது அவன் தான் வந்திருக்கிறான் சேலை எடுத்துக்கிறான் ஆடி அள்ளியலடி அள்ளியல பேசி ஏண்டி இவரு ஏதாவது ஆம்பளை பிள்ளைங்க நேரா போலாமா நேரா போக கூடாது இல்லையா அந்த அள்ளி அள்ளி பறிச்சு நம்ம மறைச்சிட்டு போவோம் சரி வா அடி அள்ளியிலேயே பெரியங்கடி ஆடையாக ஆடையாக அணியுங்கடி பாப்பா அள்ளியிலே பெற்றாச்சு ஆடைய கட்டிக்கணுமா இப்ப போலாண்டி அவங்க கிட்ட மறுக்கணும் மட்டாச்சா மறைச்சாச்சு போலாம் போ 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 அண்ணா அண்ணா யாரது நாங்க கோபால மாதர்கள் அத்தியா வாங்க அத்தா வணக்கம் எங்க சேலை கூட எடுத்து வந்த சேலை தாருமே கோபால கண்ணா எடுத்து வந்த சேலை தாருமே கோபால கண்ணா எங்கள் அபிமானம் போகுதே அத்தா எடுத்து அந்த சேலை கூடப்பா அத்தா இங்க வாங்க சேலை கூட உள்கலும் போடுறேன் சரி உனக்கு சேலை வேணும் சொன்னா உங்க வீட்டுக்காரங்கிட்ட போய் கேளுங்க வீட்டுக்காரங்க உங்க கணவன் எங்க வீட்டுக்காரர் கொடுத்த சேலை வீட்டுல இருக்குது இப்ப நாங்க கட்டின்னு வந்த சேலை தான் இப்ப உங்க கையில இருக்குது அதை கொடு ஓ சேலையா ஆமாடா அண்ணா இது பாத்தியா இந்த கண்ணி ருக்மானி சேலை என்ன மனம் விட்டது பார் சரி அதான் வாங்க உங்களுக்கு சேலை வேணுமா சேலை வேணும் கேட்கலாம் பத்து சேலை பாருங்க கொடுத்துறேன் நான் போறேன் சரி
உனக்கு சேலை வேணும்னு சொன்னா அண்ணா ஆமாக்கு தட்ட ஆமா கண்ணா ஏய் சேலை வேணும்னு சொன்னா இந்த அள்ளி இலையை அவிழ்த்து போடுவோம் இந்த மனகலம் அள்ளி இலையை அவிழ்த்து போடு அல்லிலையா அவிழ்த்து போடு அடி அல்லிலையை அவித்து போட்டோமே கோபால கண்ணா அல்லி இலையை அவிழ்த்து போடுங்க அல்லிலையெல்லாம் அவித்து போட்டோம் அடியா சேலை குறா சேலை வேணும்னு சொன்னா உங்கள் கையை தூக்கி சரணம் செய்து கையை தூக்கி சரணம் செய்தோமே இதை கையை தூக்கி சரணம் செய்து இப்ப இதை செய்யறீங்க இல்ல இப்ப இந்த லீலைகள் பூரா இந்த கோபுரத்துல கட்டி வச்சிருப்பாங்க கண்டிப்பா பாக்கலாம் அட்ட வேணும் சொன்னா சேலை வேணும் சொன்னா உங்க காலை தூக்கி கிளம்பி வையுங்க மதகலாம் காலை தூக்கி கிளம்பியோமே கோபால கண்ணா காலை தூக்கி அடி ஆரா இந்த பக்கம் ஒரு ஆளு நாங்க வர மாட்டோம் ஏய் நீ ஆளு ஏமாத்து காலை தூக்கி கிளம்பி வச்சோமே பாவமா இருக்கு சேலை வேணா டேய் எனக்கு பாவம் போறாடே எனக்கு பாவம் போறாடே அட்டா சேலை தரலாம் ஆனா தலை இருக்க ஆமா காலாடலாமா ஆடக்கூடாது அதுக்கு எங்க அண்ணன் ஒரு தலை நான் ஒரு பால் எங்க அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி போன வாயிலிருந்து முதல்ல வாயிலுக்கு போயிடுது இப்போது எல்லாரும் ஓயிடுவேன் அண்ணன் என்ன எத்தி உள்ளதுக்கு 3 பேர் எல்லாம் சேர்ந்து ஓத்தோந்து அடிச்சாங்க நம்மள எடுத்து நடிக்க மாட்டாங்க அது உனக்கு எப்படி ஓடிக்கு என் சரி மட்டும் கொடுத்துட்றா அவனோட தேகணும் நான் பண்ணு போன் சொல்றத கேளு சொல்லு கேட்கணுமா நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் சொல்லு சொல்ல முடியா கை தூக்கு என்னடா நிக்கிறீங்க அண்ணா நீ வசதியா இருக்கு எதனா அப்படியான போறியா இல்ல எவன இங்கிலீஷ்காரன் அமெரிக்காக்காரன் போறியா கைய தூக்கு கைய போடு சொல்லு இந்த அப்படியே ஆரியா மேல தூக்கியா கீழே இருக்கிறியா ஏத்துறியா என்னடா இறங்குறியா இது கூட கொஞ்சம் ஏத்துக்கிங்க மற்றும் போட்டுருவோம் அப்புறம் நான். கொஞ்சம் ஏத்துக்கிங்க ஏய் அவன் அவன் தான் உனக்கு போ அண்ணன் போ ஏய் வா எல்லாரும் சேர முடியும் வாடி அங்க இருந்தா கச்சனியா தியா வந்தாங்க அப்படியா அண்ணாம்பியே உத்து வச்சு அம்பியா இந்த ஆய்வா பச்சோட வரையா எப்படி ஓத்தாச்சா என்ன ஓத்துனவனா ஐ மேல விடியா ஐ மேல விட ஐ மேல விட்டா தூக்கிட்டா அவன் குடமாட்டா ஆத்திரம் வந்துச்சப்பா ஏய் குண்ணா ஆண்டா இந்த ஆள் குத்துறாடா ஏய் ஒத்தட திதி குத்துறடா போறானே ஐ மேல விட வலிக்கு ஹரி ஓ தோதி அடிடா ஐ நான் பயங்கரமா இதான ஆச்சா
இருப்பி இருப்பி அடிக்க வரடா அடிக்கிறடா ஏறி போடா பல்ராம் மாமா மாமா பல்ராம் மாமா வா ஆல்ரா மாமா பல்ராம் மாமா பல்ராம் மாமா சொல்லு ஆல்ரா மாமா பல்ராம் மாமா ஏய் வீட்டுக்கு வா எங்க வீட்டுக்கு வா ஊத்தண்ணி வைக்கிற சுத்தண்ணி வைக்கிறேன் குளிப்பாட்டுறேன் ஒரே ஆய் போடுற ஒரே பாய் போடுறேன் ஒரே அலைகாணி போடுற ஒரே தலைகாணி போடுறேன் அடிச்சு பிடிச்சிடும் நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறோம் இவங்கிட்ட கட்டி பிடிச்சோம் ஆம்பளை சும்மா சேலை ஊட்டு வேலை வேணுமா சேலை வேணும் அப்படியா என்னடா பாவனா ஓ தோத்து அடிப்போது ஆமாம் பாக்கல நீ ஒன்னு ரத்தம் வரடா குடுறா நீ ஓ அடிச்சுக்கிட்டான் இந்த ஏடியா ஒண்டி என்ன ஓ தோத்து அடிக்காளுவ ஒருத்தி உஞ்சி பூச்சிக்கிறா கொஞ்சம் தேட கூடி போட்டு பார்க்கலாம்டாமா அந்த விட்டு ஆண்டா வா அதில் இஷ்யூ அப்படி உன்னாலும் அப்படின்னா விட்டுறா தூக்கிறியா பல்ராம் மாமா ஆண்டியே நீ சொன்னதெல்லாம் செய்யறேன் ஆனா சும்மா கருத்து ஆண்டிய ஊதி கருத்தானா அந்த மாதிரி கதையா சும்மா சங்க ஊதி கருத்த ஆண்டி அந்த மாதிரி என்ன உசி பேச வரும்போது ஒரு மல்லிக்கடல நல்ல வெள்ளமும் அரை கிலோ வெள்ளமும் எள்ளும் வாங்கி நல்லா என் சட்டில வரத்து நல்லா போட்டு நங்கு இடிச்சு வயசு நக்கிட்டு போ அது வாடா வீசிடாதே கண்ணன் ஜனனம் கம்சன் சிசுவரை தேவகிரோகிணி திருக்கல்யாண நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். எல்லோரும் வந்துருங்க. நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் என் பெருமானுடைய விடைபெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நைட்டு மணி 10 உங்களை சந்திக்கிறோம். நைட்டு வந்துருங்க. கைத்தட்டு நாடகம் முடிஞ்சு கைத்தட்டு